குருநாதா, திருமந்திரத்தில் விளக்கம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் விளக்கம் வேண்டும். சரியை என்றால் நம் முன்னோர்கள் வகுத்த வழியில் எதையும் யோசிக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவ்வழியிலேயே செல்வது. சரியை எதையும் ஆராயாமல். கிரியை என்றால் தெய்வம் என்று உள்ளது, இதற்கு ஒரு பெயர் உள்ளது, பாட்டும் உள்ளது, அதை பாடி வழிபாடு நடத்த வேண்டும், இதற்கு பெயர் கிரியை. யோகம் என்றால் சரியையும் இல்லை, கிரியையும் இல்லை, கடவுளை அடைய வேறு ஒரு வழி உள்ளது. சரியை செய்தாலும் கிரியை செய்தாலும் ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என ஆராய்ந்து யோகத்தில் செல்வதே ஆகுவோம். யோகத்தில் சென்று அதன் உச்சநிலையை அடைந்து கடவுளை கண்டால் அது ஞானமாகும். கடவுளை காண பயணம் செய்வது யோகம், கண்டால் ஞானம்.